வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்கிட்டயே வந்து இடியாப்பம் விற்றுட்டு வருவாங்க. சரி காலையில் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் காலையில் சாப்பிட முடியல. மதியமும் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் சாப்பிட முடியாது. அதனால் அப்படியே வச்சுருந்தேன். ஈவினிங் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ரொம்ப பசியாக இருக்குது, அந்த இடியாப்பம் இருக்குது, அதை வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்ப சேவை பண்ணலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசினா நான் தான் வந்து செய்வேம்மா அப்படின்ட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். பின்னாடி கிச்சன் கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும். சில நேரங்களில் வீடு அப்படின்னா அப்படி தான் இருக்கும் இல்லையா? எல்லா நேரமே நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்க முடியாது. அதனால் அது யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதை கவனிக்கவும் வேண்டாம். ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்க இடியாப்பையும் சேர்த்து ஒரு கலரி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான இடியாப்ப செவி சுட சுட ரெடி ஆகிடும். காலையில் வாங்கி நல்லா டைட்டாக தான் பாக்ஸில் வந்து மூடி வச்சுருந்தேன். அதனால் அது வந்து ட்ரை ஆகலை. ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாக்குமே ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டாலும் அதனால தான் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.